நாட்டுக்கோழி சூப், 1/2 கிலோ கறி சிக்கன் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வேக வைக்கும்போது 1/2 கிலோ கறி, மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு, உப்பு, தக்காளி கொஞ்சோண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, தேவையான தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு சாறு எடுத்து வச்சுக்கணும். தேவையான உப்பு போட்டு அதிலேருந்து கறி பாதி எடுத்து இது பத்திய கறி மாதிரி செய்யணும். கடாயை காய வச்சு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு இலை, வெங்காயம், அவ்வளவுதான். இப்போ இஞ்சி பூண்டு தேவையானது சிம்பிளாக தாங்க செய்கிறது. உடம்பு சரியில்லைன்னா சளி, தும்மல், இருமலுக்கு இந்த மாதிரி சூப் இறக்கி குடித்தா அவ்வளோ நல்லது. இதில் கொஞ்சம் சாரும் கொஞ்சமாக கறி போட்டு சூப் இறக்கும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சோண்டு, மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, லாஸ்ட்டில் இறக்க போகும்போது சோம்புத்தூள் கொஞ்சோண்டு போட்டு இறக்கி அவ்வளோதாங்க. இதை பரிமாறி சாப்பிட்லாம். வெறுதாகவே குடிக்கலாம், இல்லையா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். போதும். சோம்புத்தூள் எண்ணெய் கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கா? உப்பு கம்மியாக இல்லையா? வாய்க்கு உப்பு கம்மியாக சாப்பிட்டு பாரு. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சமாக போடும். தேவையான உப்பு, தேவையான மிளகுத்தூள். கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்கா? கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.